இந்த வீடியோவில் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி செயல்படும் விதம் எப்படி இருக்கும், அதாவது இதுல விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை எப்படி கம்பெனி கிட்ட ஒப்படைப்பாங்க, கம்பெனி எப்படி யாரிடம் சேல் பண்ணும், விளைபொருள்களுக்கான பணத்தை விவசாயிகளுக்கு திரும்ப எப்ப கொடுப்பாங்க, ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா விவசாயிகள் யாரை தொடர்பு கொண்டு கேட்கணும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் பிரபு பேசுறேன். வெல்கம் டு தற்சார்பு உள்ளூர் மயமாக்கல். தற்சார்புங்கிற விஷயத்த தனி மனிதர்கள் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க. இதை ஒரு நாடும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட நமது அரசாங்கம் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிகளை ஒதுக்கி தற்சார்பு இந்தியாங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு கிராமமும் தாலுகாவும் மாவட்டமும் தற்சார்பு கொள்கையை பயன்படுத்தி தன்னிறைவு அடைவதுதான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம். இதன் ஒரு பகுதியாக ICMR நிறுவனம் புனேவில் உள்ள வைராலஜி நிறுவனத்துடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் அப்படிங்கிற தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்து தான் தற்போது இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸை தடுப்பதற்காக பயன்படுத்துறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோவாக்சின் மருந்து தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழே முழுக்க இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க. சரிங்க, இப்ப நான் வழக்கம் போல சொல்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவினுடைய முந்தைய பாகங்களான ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது மேல அந்த லிங்க் எல்லாம் வரும். தேவைப்படும் நண்பர்கள் போய் பார்த்துக்கலாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்படிதாங்க, நான் போன வாரம் உழவர் சந்தையில காய்கறி வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் ஒரு 45-50 வயசு இருக்கும். அவரு கிட்ட வந்து, சார் உங்க பேர் பிரபு தானே அப்படின்னாரு. ஆமா சார், என் பேர் பிரபு தான், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் உங்க யூடியூப் சேனல் பார்த்திருக்கேன், உங்க சப்ஸ்கிரைபர் தான் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் தானே, அதனால எப்படி இவரு பாத்துருப்பாரு. சரி, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஊருக்காரு தானே, எப்படியும் இதை தெரிஞ்சவங்க மூலியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிங்க சார், நல்லா இருக்கேன், நீங்க எங்க சார் ஒர்க் பண்றீங்க? நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல ஸ்டாஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிங்க சார், நானும் ஒரு பிரைவேட் கம்பெனில இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் பெருமையா, நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்களா சார்? இப்ப கூட ரீசெண்டா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி ஜென்ரலா கேட்டேன். ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு, தயங்கிக்கிட்டே இருந்தாரு. சார் எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க சார், நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு, சார் உங்களுக்கு இந்த பித்தாகர தேட்டம்லாம் தெரியுங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ சார் மேக்ஸ் டீச்சரா இருப்பாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, பித்தாகர தேட்டம் தெரியும் சார், கர்ணம் ஸ்கொயர், அப்புறம் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் அது மாதிரிலாம் ஸ்கொயர் ரூட் எல்லாம் பண்ணி வருவேன், அதானே சார், நல்லா தெரியும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படிங்களா, அப்ப இந்த சைன் தீட்டா, இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் அப்படின்னு சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா வேக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எனக்கும் தெரியாது சார், எங்க பரம்பரை இருக்க யாருக்குமே இதெல்லாம் தெரியாது சார், ஏன் சார் இப்ப இதெல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கிட்டத்தட்ட இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி பத்தி நீங்க வீடியோ போடுறதுனுடைய இதுவும் அந்த மாதிரி தான் சார், கொஞ்சம் புரியறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, கொஞ்சம் எளிமையா ஈஸியா சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அதனால ரொம்ப யோசிச்சு பார்த்து இந்த வீடியோல கொஞ்சம் எளிமையா எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத ட்ரை பண்ணிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சரிங்க, இப்போ ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி செயல்படும் விதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். இத விவசாயி குமார் அப்படிங்கிறவருடைய பார்வையில இருந்து நம்ம பார்ப்போம். குமாருங்கிறவரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்காரு. அதுல நிலக்கடலைய சாகுபடி பண்ணிருக்காரு. இப்போ அவரு என்னென்ன மாதிரி சமயத்துல எல்லாம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை தொடர்பு கொள்ள வேண்டி வரும், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இவருக்காக எடுப்பாங்க அப்படிங்கறத நாம ஒரு சின்ன கதை மாதிரி பாத்துருவோம். இப்ப குமார் என்ன பண்றாருன்னா, அவருடைய 4 ஏக்கர் நிலத்துல இந்த மாதிரி கடலைய சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு பிளான் பண்றாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனில இருக்கக்கூடிய அந்த வேளாண் ஆலோசகர் அல்லது கம்பெனியினுடைய CEO கிட்ட அதை தெரியப்படுத்தணும். CEO, வேளாண் ஆலோசகர், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனில இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் இதுல எவ்வளவு பேர் வந்து இந்த கடலையை சாகுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. இவருடைய இடத்துக்கு பக்கத்துல வேற யாராவது சாகுபடி பண்ணிருக்காங்களா, இவருடைய நிலத்துல இருக்கக்கூடிய அந்த மண் கடலை வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்க, இது கரெக்டா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிலக்கடலைக்கு தேவையான அந்த விதைகள், அதுக்கப்புறம் வந்து பூச்சி விரட்டிகள், இயற்கை உரங்கள், இதெல்லாம் இவருக்கு கொடுப்பாங்க. எந்தெந்த சமயத்துல எதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸும் சொல்லிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி குமார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கடலைய சாகுபடி பண்ணிடுவாரு. பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப குமாருக்கு ஒரு பிரச்சனைங்க. என்னன்னா, திடீர்னு ஒரு கிணத்துல தண்ணி வத்திருச்சு.
அவரு பிளான் பண்ணி இருந்தது நல்ல மழை பெய்யும், எப்படியாவது வந்து தண்ணி பஞ்சம் இருக்காது. சோ இந்த பிரச்சனையை இப்ப அடுத்து என்ன பண்ணுவாருன்னா வேளாண் ஆலோசகர்கிட்ட போய் சொல்லுவாரு. வேளாண் ஆலோசகர் இவர் இடத்துக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் ஏதாவது பயன்படுத்த முடியுமா, வேற ஏதாவது இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாரு. ஆனா நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீர் பாசனம்ங்கிறது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கறது தெரியல. ஒரு உதாரணத்துக்காக இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கறத அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை வேற எதுவும் இவருக்கு ரியல் டைம் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை குமார் வந்து வேளாண் ஆலோசகர்கிட்ட தெரிவிக்கலாம். சரிங்க, இப்ப எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, கடலை அறுவடை பண்றதுக்கு தயாராயிடுச்சு அப்படின்னா அடுத்து குமார் வந்து மறுபடியும் வேளாண் ஆலோசகரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அறுவடைக்கு தயாரா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா அறுவடை பண்ணி நம்ம கம்பெனியில இருக்க குடோனுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுவாரு. உடனே வேளாண் ஆலோசகர் வருவாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே, கடலினுடைய தரமும் நல்லா இருக்கு, அளவும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அங்க ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு வந்து கடலை எல்லாம் அறுவடை பண்ணி திரும்ப குடோனுக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்ப குமாரும் அந்த வாகனத்துல ஏறி குடோனுக்கு போலாம். அங்க போய் குடோன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இவரும் ஒரு தடவை எடை போட்டு பார்த்து அந்த எவ்வளவு எடை இருக்கு, எந்தெந்த தரத்துல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் குமாரும் நோட் பண்ணிக்குவாரு. ஏற்கனவே நிறைய விவசாயிகள் அந்த குடோன்ல வச்சிருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை மூட்டையினுடைய பக்கத்துல நம்ம குமாரனுடைய அந்த கடலை மூட்டையும் வச்சிருவாங்க. இப்ப குமாருக்கு அடுத்த சந்தேகம் வந்துருச்சு. இப்ப கை மேல காசு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே, எப்ப பணம் கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. வேளாண் ஆலோசகர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இது தனிப்பட்ட முறையில நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது, இதை கடலையாவே நம்ம சேல் பண்ண போறோமா இல்ல மதிப்பு கூட்டல் பண்ணி இதை சேல் பண்ண போறோமா அப்படிங்கிற விவரத்தெல்லாம் சிஇஓ தான் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணி சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விவரத்தை குமார் கிட்ட சொல்லிடுவாரு. குமாரும் சரிங்க ஓகேங்க பார்த்து முடிவு பண்ணி சீக்கிரம் செட் பண்ணி ஏதாவது செட்டில் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனில என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ சிஇஓ என்ன பண்ணுவாருன்னா குடோன் மேனேஜரை கூப்பிட்டு நம்ம குடோன்ல டோட்டலா இப்போ என்னென்ன ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல கேட்பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு 100 மூட்டை கடலை இருக்குங்க அப்படிங்கறது சொல்றாரு, மற்ற விளைபொருட்களும் இருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்றாரு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிடுவாரு. ப்ரொடக்ஷன் மேனேஜருங்கிறவர் முழுக்க உற்பத்தி அப்படிங்கறத மட்டுமே மையப்படுத்தி செயல்படக்கூடியவர். அதனால அவர்கிட்ட கேட்பாரு, சரிப்பா இப்ப கடலை 100 மூட்டை இருக்கு, அடுத்த வாரத்துல அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்த மாதத்துல இன்னும் எத்தனை மூட்டை கடலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படிங்கிற விவரத்தை ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்பாரு. இப்ப ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அடுத்த மாசத்துல ஒரு 100 மூட்டை வருது, அதுக்கு அடுத்த மாசத்துல இன்னொரு 200 மூட்டை வருது அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுவாரு. சோ எந்த அளவுக்கு உற்பத்தி வரப்போகுது, எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறத சிஇஓ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே அடுத்த கட்ட நடவடிக்கையா சிஇஓ மார்க்கெட்டிங் மேனேஜரை கூப்பிட்டு இந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கு, அடுத்தடுத்து மாதத்துல இவ்வளவு வரப்போகுது, அதனால இதை எந்தெந்த கஸ்டமர் கடலைய மூலப்பொருளா பயன்படுத்தி கம்பெனி ரன் பண்றாங்க அவங்ககிட்ட நீங்க ஆர்டர் வாங்குங்க அப்படிங்கறத கேட்பாரு. சோ ஆர்டர் எதுவும் வாங்குறாங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அந்த 1 வீக்ல மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, கடலை மிட்டாய், மசால் கடலை இந்த மாதிரி கடலையை மையப்படுத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவங்க சப்போஸ் யாரும் எனக்கு தேவைப்படல அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அடுத்து இந்த கடலையெல்லாம் கடலை எண்ணெயா மதிப்பு கூட்டல் பண்ணலாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்க, இப்ப கடலை எண்ணெயா மதிப்பு கூட்டல் பண்ணலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான மிஷினரிஸ் இவங்களே வச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிலேயே அந்த எண்ணெய் எடுக்கிற மிஷின், அதுக்கப்புறம் வந்து மாவு இருக்கிற மிஷின் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால எண்ணெயா அதை மாத்துவாங்க. ஸோ கடலை எண்ணெயா டைரக்டா ஹோல்சேல் வியாபாரம் பண்றவங்க கிட்டயோ இல்ல ரீட்டைலர் கிட்டயோ டைரக்டா கடலை எண்ணெயா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சிற அந்த கடலை பின்னாக்கையும் சேல் பண்ணிடுவாங்க. எல்லாமே இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியோட பிராண்ட்ல தான் சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடலை ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை சில ஃபேக்டரிஸ் வந்து வாங்கி அவங்களுடைய சில ப்ராடக்ட்டுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ அதையும் அவங்க சேல் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தமா கடலை எண்ணெய், கடலை பின்னாக்கு, அந்த கடலை ஓடு எல்லாமே தனித்தனியா சேல் பண்ணதுக்கு அப்புறமே அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கெல்லாம் டெலிவரி போகுதோ அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமே தான் அவங்க யாரையும் கேட்கறாங்களோ அவங்களுடைய வாகனத்துல இந்த ப்ராடக்ட டெலிவரி பண்றதுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அஸ் யூஸ்வல் மற்ற கம்பெனியில் நடக்கிற மாதிரி தாங்க, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்குள்ள வந்துட்டு
அதுக்கப்புறம் எந்தெந்த விவசாயிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை செக்கா கொடுத்துருவாங்க. இதுல பல்கா ஒரு 1000 விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 200 விவசாயிகள் கடலை போடுறாங்க, இல்ல 200 விவசாயிகள் வாழை சாகுபடி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இந்த மதிப்பு கூட்டல் பண்றதுக்கு ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அதன் பிறகு எந்தெந்த விவசாயிக்கு எவ்வளவு மூட்டை கடலை கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு விவசாயிக்கும் டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ நம்ம விவசாயியான குமாரையும் கூப்பிட்டு நீங்க கொடுத்துருக்கிற அந்த 10 மூட்டைய கடலைக்கு இந்தாங்க கடலை எண்ணெயினுடைய பைசா, கடலை பின்னாக்கா மாத்தினதனுடைய பைசா, அதுக்கப்புறம் அந்த கடலை ஓட்டுனுடைய பைசான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தமா ஒரு நல்ல அமௌண்ட்டை ஒரு தொகை அவருக்கு கிடைக்குங்க. ஸோ இதுதான் ஜென்ரலா ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி செயல்படும் விதம் இப்படிதாங்க இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாமே நிச்சயமா ஏதாவது ஒரு விவசாயிக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. சரிங்க, இப்போ ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியோட இன்டர்வியூ, சிஎம்எம் லெவல் 5ல இருக்கக்கூடிய கம்பெனி இன்டர்வியூ, இந்த ட்ரைனிங் எல்லாம் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்காகவே markinterviews.online அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாவே இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தேவைப்படும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க ஒரு உதாரணத்துக்கு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோடு இருக்கா அப்படிங்கறத கேட்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட கூப்பன் கோடு இருந்ததுன்னா 20%, 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காகவே savji.com வெப்சைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனைத்து ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டினுடைய கூப்பனை கலெக்ட் பண்ணி ஒன்னா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. தேவைப்படும் நண்பர்கள் இந்த savji.com வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த கூப்பன் கோடை எடுத்து நீங்க கம்மியான ரேட்டுக்கு எந்த வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்க savji.com வெப்சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைன் அப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிருந்தாலோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.